நீங்கள் முருகர்ன்ற பேர் வரதுக்கு முன்னாடி ஒரு பேர் ஆறுமுகம். கார்த்திகை பெண்கள் வளர்ந்ததுக்கு அப்புறம் முருகர்ன்ற பேர் எப்படின்னா சூரபத்மன் ஒருத்தர் உருவானதுக்கு அப்புறம் தான் முருகர்ன்ற பேர் வருது. நீங்கள் கந்தன் கருணை படம் பார்த்தீங்கன்னா அதில் சூரன் ஒரு வார்த்தை சொல்லுவார், எப்படி இருந்தாலும் நான் சாக தான் போகிறேன், ஆனால் அந்த சாவு எப்படி இருக்குன்னா நாளைக்கு சூரன் ஒருத்தர் வரலாறு எழுதினாங்க, முருகனோட ஒருத்தர் வரலாறு எழுதினால சூரனோட வரலாறு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ கிடையாது. நீங்கள் முருகருக்கு மாம்பழ பிரச்சனையாக இருக்கட்டும், ஔவையார்கிட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், அகத்தியர்கிட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், அதுமாரி பிரம்மனை சிறப்பிடிச்சதாக இருக்கட்டும், அது முருகர்னாலே அது எப்பயுமே அவர் சுற்றி ஒரு விஷயம் வந்துகிட்டே தான் இருக்கும். அதில் இந்த யுகம் முருகர் யுகம்னால முருகர் நீங்கள் சர்ச்சையாகவும் மாறுவார், சந்தோஷமாக மாறுவார், எல்லாமே சுற்றி நடக்கும். இப்போ நான் வந்து மிகப்பெரிய அரசியலில் அவ்வளோ எதிர்கருத்து, அவ்வளோ சர்ச்சை, அவ்வளோ தீவிரமாக பேசினவன் என்னை நிறைய பேர் ஒரு விஷயத்துக்காக கேட்கும்போது எதுவுமே சொல்ல. எனக்கு முருகர் கொடுத்த உத்தரவே உன் வாழ்க்கையில் இனிமேல் அரசியல் கிடையாது, எது நடந்தாலும் நீ கருத்து சொல்லக்கூடாது, எது நடந்தாலும் அது இப்போ என்னை பற்றி ஒருத்தர் விமர்சிக்கிறான் கூட நான் போய் அவனுக்கு போய் விளக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. இதுதான் எனக்கு முருகர் கொடுத்த உத்தரவு. அதனால தான் நான் எல்லா விஷயத்தையுமே கடந்து போனேன். ஸோ இதில் வந்து விருப்பு வெறுப்பு தாண்டி முருகருக்கு ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. முருகா அப்படின்னு எனக்கு எத்தனையோ பேர் திருச்செந்தூர்லையாக இருக்கட்டும், பழனியில் ஒரு இஸ்லாமியர் சொன்னார், ஐயா நான் காலைல கடை திறக்கிறதுக்கு முன்னாடி, நான் பிறப்பால் ஒரு இஸ்லாமியர் 5 வேளை தொழுவேன், ஆனால் காலைல கடை திறக்கிறதுக்கு முன்னாடி இந்த முருகர் தான் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தாரு, முருகருக்கு நன்றி சொல்லிட்டு தான் கடையை திறப்பண்ணார். ஸோ முருகருக்கு முன்னாடி ஜாதி மதம் இவர் இன வேறுபாடு